வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், நீங்கள் எந்த வேலை ஆரம்பித்தாலும் தடைகள் தான் வருகிறதா? அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் முடிக்க முடியவில்லையா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நான் என்ன செய்தாலும் தடைகள் தான் வருகிறது. நான் ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஆரம்பிக்க முடியவில்லை. ஆரம்பித்தாலும் நடுவில் தோல்விதான். நான் எதற்கும் தகுதி இல்லாதவன் என்று நினைக்கிறீர்களா? அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் இன்று நான் சொல்ல போகும் இந்த சிறிய மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி காண்பீர்கள். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லினால் என்ன பலன் தெரியுமா? நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த வேலைக்கும் வெற்றி கிடைக்கும். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் விலகும். பாசிட்டிவ் எனர்ஜியாக வரும். முடங்கியிருந்த விஷயங்கள் முன்னேறும். மன உறுதி அதிகரிக்கும். நம்ம நினைப்பது நடக்காமல் போனால் மனசு பலவீனமாகிவிடும். ஆனால் இந்த மந்திரம் அந்த இடத்தில் நமக்கு மன வலிமையை தரும். அதாவது கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை, அதுதான் மிகவும் முக்கியம். அதுபோல் இன்டர்வியூ, எக்ஸாம், பிஸ்னஸ் எதற்காக நீங்கள் போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே போங்கள். வெற்றி நிச்சயம் உங்களோடு இருக்கும். உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது நீங்கிவிடும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் நம்மள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். அதனால் நம்ம மனம் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு மாறும். நாம் எவ்வளவு பாசிட்டிவாக இருப்போமோ அவ்வளவு பாசிட்டிவாக யூனிவர்ஸ் நமக்கு பதில் தரும். நாம் பயத்தோடு இருந்தால் அந்த பயமே தோல்வியை கொண்டு வரும். அதனால்தான் ஃபியர் என்பது ஃபெயிலியருக்கு காரணம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபியர் என்றால் பயம், ஃபெயிலியர் என்றால் நாம் அதிலிருந்து ஃபெயில் ஆவது. ஆகையால் இந்த மந்திரம் உங்கள் மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை, 21 முறை அல்லது 108 முறை சொல்லலாம். தூங்குவதற்கு முன் சொல்லலாம், பூஜை அறையிலும் சொல்லலாம், அல்லது அமைதியான இடத்தில் உட்கார்ந்தும் சொல்லலாம். ஆனால் முக்கியமானது என்னவென்றால் மனம் சிதறாமல் முழு நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். மந்திரம் சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற வாழ்க்கையை கற்பனை செய்ய வேண்டும். அந்த இமேஜினேஷன் தான் ரியாலிட்டியாக மாறும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உங்கள் கண்களால் பார்க்க முடியும். நாள்தோறும் பாசிட்டிவ் வார்த்தைகள் மட்டுமே பேசுங்கள். நெகட்டிவாக பேசினாலும் அது நிஜமாகிவிடும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். பாசிட்டிவ் நினைத்தாலும் பாசிட்டிவாக தான் நடக்கும். அதனால் எப்போதும் நல்லதையே நினையுங்கள். நான் செய்யும் எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்போது அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், மெதுவாக கேளுங்கள். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. இது ஒரு வரி மந்திரம்தான். ஆனால் இதை சொல்லினால் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். ஜெயப்பிரதே என்பதன் அர்த்தம் என்னவென்றால் வெற்றியை அளிப்பவள். ஜெய ஜெய என்பதன் அர்த்தம் வெற்றி, வெற்றி என்ற அர்த்தம். நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், இதில் ஒரு சக்தி இருக்கிறது. நீங்களும் இதை இன்று முதல் தொடங்குங்கள். எப்போது ஆரம்பிப்பது என்று யோசிக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்த உடனே தொடங்குங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.